ஓகே கைஸ், நீங்கள் நடக்க போகிற எல்லாரும் செத்துருவாங்க. ஆனால் நான் சொல்ல போகிற அந்த கதை உங்களுக்கே ஷாக் ஆகும். இது ஒரு சின்ன கதை தான், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஜப்பானில் உங்களுக்கே தெரியும் நிறைய டிசாஸ்டர் வந்துட்டுருக்குன்னு. பிகாஸ் ஜப்பான் ஒரு கடல் இருக்குது. ஸோ அந்த கடல் இருக்கிறதுனால அது நேச்சுரல் டிசாஸ்டர் எல்லாமே வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு மந்த் ஆர் ஒரு 2 மந்தில் சுனாமி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சுனாமியில் நிறைய பேர் பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ நம்ம அப்பா அம்மாங்களோ இறந்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கோன்னே நம்மளாம் ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்படி ஒரு போயிட்டே இருக்க முன்னாடி ஒரு தாத்தா வந்து அவர் நிறைய குப்பைகள் பொறுக்கிட்டு இருப்பார். ஸோ ஒரு நாள் குப்பை பொறுக்கிற ஒரு டெலிஃபோன் வந்துச்சு. அந்த டெலிஃபோன் வச்சு பார்த்தா லைக் அது எப்படி இருக்குது தெரியுமா கைஸ்? லைக் அது ஒரு ரெட் டெலிஃபோன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பார்க்க சாதாரண டெலிஃபோன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் போட்டார்ல, அவர் வீடு செட் பண்ணிட்டு வந்தார். அடுத்த காலையிலேயே ஒரு ரிங் வந்துச்சு. என்ன ரிங்கு வந்து பார்த்தா கடைசியில் அவங்க பிடிக்கிறவங்க பேசுகிறாங்க, செத்தவங்க சுனாமியில். இது பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. கொஞ்சம் பயந்துட்டு அவர் பெட்டில் பார்த்துட்டு காலையே எழுந்துட்டு பார்த்தா தான் தெரியுது இது சாதாரண டெலிஃபோனில் நான் பிடிக்காதவங்க கிட்ட பேசுகிறான்னு. இதை வச்சு ஐடியா பண்ணுறாரு. நமக்கு இது கிடைச்சது நமக்கு லக்காகலாம், ஆனால் மற்ற கிடைக்க மாட்டேங்குது. அந்த பாசத்தில் என்ன பண்ண தெரியுமா கைஸ்? ஒரு நாடும் பைபாஸ் பிரிட்ஜுக்கு மேலே கீழெல்லாம் கிளாஸ் கொள்ள அங்கே ஒரு டெலிஃபோன் மாதிரி செட் பண்ணுறாரு. செட் பண்ணோடனே மேலே என்ன டைட்டில் போகணுன்னு தெரியுமா கைஸ்? உங்கள் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பேசலாம் டெலிஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. இது நீ இப்போ கூட பார்த்தா கூட உங்களுக்கு பிடிச்சவங்க அங்கே போயிட்டு செத்தாங்கன்னா நீங்கள் பேசலாம். ஸோ இந்த கதை ஆனால் அது நினச்சா அவரே டெலிஃபோன் வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த உண்மை பாசத்துக்காக ஜப்பான் கவர்மெண்ட் அவர் பாராட்டிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுலேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் டெலிஃபோன் பேச கீழே அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலி அவர் அந்த மாதிரி பண்ணால் கூட ஒரு 2 ரூபா போட்டால் தான் பண்ணணும்னு சொல்லி பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால ஜப்பான் கவர்மெண்ட் அவர் பாராட்டிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதான் மக்கள் வெயிட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சந்திப்போம். பாய். எனக்கு ஒர்க் இருக்குது.